Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம ஈஸி அண்ட் குயிக்காக டிஃபனுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவேப்பிலை எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அரை மூடி தேங்காவை இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸில் வந்து கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காலிஃப்ளவர், பட்டாணி இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு. இப்போது கடாயில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பட்டை சாமான் எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நான் மசாலா, அந்த கிரேவிக்கு உண்டான மசாலா நான் ரெடி பண்ணுறேன். அதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதோட நான் சொன்ன அளவில் வெங்காயத்துலேருந்து பாதி அளவு மட்டும் இந்த பேஸ்ட்டுக்காக நான் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி ஒரு கிளறிட்டு ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை போட்டு இதையும் நல்லா ஒரு கிண்டிடலாம். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பொட்டுக்கடலை ஏன் சேர்க்குறோன்னா கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் திக்காக கிடைக்கிறணுன்றதுக்காக நான் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேஷ்யூ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கடாயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே வந்து நம்ம நிறைய ஸ்பைசஸ் வந்து போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் நான் ஒரே ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, அந்த மிச்சம் இருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா லைட் பிங்கிஷ் கலர் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு, அந்த 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, இந்த தக்காளியோட 1 ஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வெந்து வரும். இந்த குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பூரி, சப்பாத்தி அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, அதுக்கப்புறம் வந்து இடியாப்பம், ஆப்பம் இதுக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த காயெல்லாம் முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எக்ஸாக்டாக ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான். உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் திக்காக வேணும்னா 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த காய் வந்து நல்லா வேகணும். இப்போ காய் வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி காய் வெந்துடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை நம்ம இந்த காயோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் ஊற்றிட்டு ஒரு 2 பபிள் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குருமாவை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.